السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: شيخنا إبراهيم عليه الصلاة والسلام أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், பின்னால் வந்த நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர் யாவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் நலமோடு வாழ்வதற்கும் நல் ஈமானை பெற்று இறுதி வரை வாழ்வதற்கும் அல்லாஹ் நல்லொரு வாழிப்பாடாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எந்த நோக்கத்தில் எல்லாம் பரப்பினார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற இடத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வின் விருப்பத்தையும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தையும் பெற்றவர்களாகவும் நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துடன் சுவனத்தில் நுழைகின்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற குர்ஆனுடைய வசனங்களில் இந்த சூரத்துல் பக்ராவுடைய 124வது வசனம். இதுவரை நாம் பார்த்து வந்தது பெரும்பாலும் பனி இஸ்ரவேலர்களை பற்றி தான் அதிகமாக பார்த்து வந்தோம். இன்னைக்கு அதிலிருந்து கொஞ்சம் விலகி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அல்லாஹ் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சில செய்திகளை சொல்லுகிறார். ஏன் பனி இஸ்ரவேலர்களை சொல்லி வந்த அல்லாஹ், கிறிஸ்தவர்களை சொல்லி வந்த அல்லாஹ், முஷ்ரிக்கீன்களை சொல்லி வந்த அல்லாஹ் திடீரென்று ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னான் என்பதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னால் அந்த வசனத்தினுடைய பொருளுரையை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிற போது வஇதுபதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தி, இன்னும் இதையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதிக்க செய்தான். அப்படி சோதிக்கின்ற போது ஃபஅதம்மஹுன், அந்த சோதனைகளை எல்லாம் மிக நிறைவாக முழுமையாக நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகிறார். கால தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வாங்கி தந்த அருள் வசனங்கள் மகுடமான வசனமாக இது பார்க்கப்படுகிறது. பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பல ஆசை அவர்களுக்கு இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொன்னா, கால அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, மக்களுக்கெல்லாம் உங்களை முன்னோடியாக நிச்சயமாக நாம் ஆக்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் நீங்க தான் இமாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மக்களுக்கே நீங்க தான் இமாம்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெருந்தட்ட உள்ளவங்க அல்லவா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே என்ன குணம் இருக்குதோ அந்த குணம் முந்தைய நபிமார்கள்ல பார்க்கணும்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம், நல்லா நிறைவா பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
என்ன மட்டுமா இமாமாக்க போறாரப்பே? கால வபில் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளிலேயும் நீ இமாம்களை ஆக்குவாயாக. நான் மட்டும் இமாமா இருந்தா பத்தாதே, என்னுடைய பிச்சனங்களுடைய சந்ததிகளை இமாமாக ஆகணுமே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, சரி உங்க கொள்கையே உங்க ஏக்கத்தை உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன். எப்படி உங்க சந்ததிகள்ல நிறைய பேர் இருப்பாங்களா இல்லையா? நல்லவன் கெட்டவன் முஸ்லிக்கு முனாஃபிக்கு அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் எப்படி இமாமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க துவாவை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் கால அல்லாஹ் சொல்லுகிறான், லா யனாலு அஹதி ஸாலிமி, அக்கிரமக்காரர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி போய் சேராது. நான் இமாமாக ஆக்கிறேன் என்று சொன்னேன், இந்த வாக்குறுதி உங்கள் சந்ததியில யார் அநியாயம் செய்கிறார்களோ பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்காது. இந்த போஸ்டிங் அவர்களுக்கு நான் தரமாட்டேன், மற்ற எல்லாருக்கும் கொடுப்பேன். இது ஒரு அழகான ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் அப்படியே சிலாகித்து போகலாம், அந்த அளவுக்கு உள்ள நிறைய செய்திகள் இதுல இருக்குது. முதல்ல இந்த ஆயத்தை ஏன் அல்லாஹ் சொல்றான்? இதுவரை நம்ம பனி இஸ்ரவேலர்களை பத்தி தானே பார்த்துக்கிட்டு வரோம். பனி இஸ்ரவேலர்களே இல்ல கிறிஸ்தவர்களே முனாஃபிக் முஷ்ரிக்குகளை பார்த்து வரும்போது திடீர்னு ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்டா? எல்லாருக்கும் பிடிச்ச நபி யாருண்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க போய் யூதர்கள்ட்ட கேட்டு பாருங்க, எங்க நபின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இப்ராஹிம் நபி பிடிக்கும், ஆபிரகாமா பிடிக்கும் பாருங்க, ஆபிரகாமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பாங்க. முஷ்ரிக்கீன்கள்ட்ட ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி மக்காவுல இருக்கிற முஷ்ரிக்கீன்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க என்ன மதம் அப்படின்னு கேட்டு பாருங்க. நாங்க ஆபிரகாம் மதம் தான், இப்ராஹிம் நபியுடைய மதம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன சித்தாந்தம் தெரியாது, ஆனா சொல்லிக்கிறவாங்க அவரே தான். எல்லாரும் எப்படி காந்தி காந்தின்னு சொல்றோம், அது மாதிரி வரலாறு படிச்சாலும் படிக்காட்டி சொல்லிக்கிற மாதிரி நாங்க இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரு? முஸ்லிம்கள்லாம். இப்படி எல்லாரும் கொண்டாடுற ஒரு நபி இவங்க. இப்பதான் கேட்கிறான், எப்பா யூதர்கள்ட்ட கேட்கிறான், உனக்கு தந்த வேதத்தை நீ நிறைவேற்றல. கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்றான், உனக்கு தந்த வேதத்தை நீ நிறைவேற்றல, உனக்கு அனுப்பப்பட்ட நபியை நீ மதிக்கல. முஸ்லிம்கள்ட்ட சொல்றான், நீ இப்ராஹிம் நபியை மார்க்கத்தை பின்பற்றதா சொல்ற, ஆனா அவர்களுடைய கொள்கையை நீ கடைபிடிக்கல. இப்படி இருந்துகிட்டு நீ இப்ராஹிம் நபி எங்க நபின்னு சொல்ல முடியுமா? இப்ராஹிம் நபியை பிடிச்சி அவங்க எங்க நபி தான் நீ கொண்டாடுறிய, என்ன நியாயம் இருக்கு கேட்கிறாங்க. கொண்டாடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு எல்லாம் பாடம் நடத்தாங்க. நீ எல்லாரும் கொண்டாடுறீங்கள, அந்த இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி லேசானவங்க கிடையாது. அவங்களுக்கு எதெல்லாம் நான் கொடுத்த தெரியுமா, எதிலெல்லாம் அவங்க வெற்றி பெற்றார்கள் தெரியுமான்னு இந்த ஒரு ஆயத்துல ஒரு 4 விஷயம் 5 விஷயத்தை சொல்றான். ஒண்ணு என்னன்னா, இப்ராஹிம் நபி யார் என்பதை புரிஞ்சுக்கலாம் அந்த ஆயத்துல. ரெண்டாவது, இப்ராஹிம் நபிக்கு எத்தனை சோதனைகளை தந்தான்னு இந்த ஆயத்துல புரிஞ்சுக்கலாம். மூணாவது, இப்ராஹிம் நபி இமாமாக ஆக்கி வைத்திருக்கிறார், அது என்ன இமாமும்? இங்கே என்ன இமாம் இருக்கிறாங்க, அது என்ன இமாமும்? என்ன இமாமாக ஆக்கி வைத்தார் அதையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இப்ராஹிம் நபிக்குள்ள ஆசையை பாருங்க, நம்ம கூட இமாமா ஆகணும்னா அவங்களுக்கு ஆசை. நம்மளும் இப்ராஹிம் நபியுடைய சந்ததியில வந்தவங்க தான், நம்மெல்லாம் இமாமா ஆகணும்னு ஆசை. நம்ம எப்படி இப்ராஹிம் நபி சந்ததின்னு நினைக்காது, இப்ராஹிம் நபிக்குள்ள ஆசை பெரிய ஆசை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டிட்டாங்க. காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி தானே கட்டினாங்க. இப்ராஹிம் நபி எடுத்து கட்டினாங்களா இல்லையா? காபாவை கட்டிட்டாங்க. காபாவை கட்டினோடனே இப்ராஹிம் நபிக்கே ஒரு குணம் என்ன தெரியுமா? எப்பவும் விருந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. விருந்தாளியை கூப்பிடுறதுக்காக ஒரு 4-5 மைல் அப்படியே நடந்து போவாங்க. 7-8 கிலோமீட்டர், மைல்னா 7-8 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போய் யாராவது விருந்தாளி இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல விருந்தாளிக்கிட்டே ஒரு அறை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல இப்ப நம்ம அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கோமா? ஒரு சில பேர் கட்டி வச்சிருக்கலாம். விருந்தாளிக்கிட்டே ஒரு அறை இருக்கும், அது பேரு தாருல் ரியாஃபா, வரக்கூடிய கெஸ்ட் தங்குற இடம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அதுக்கு 2 டோர் வச்சிருந்தாங்க. அந்த அறையில 2 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. குளிர் காலத்துல வந்தா குளிர் போக்குற மாதிரி ஒரு ட்ரெஸ், வெயில் அடிச்சா அந்த வெயிலை தணிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ். யாருக்கு? வர்ற விருந்தாளிக்கு.
அவங்களுக்கு இல்ல, வர்ற விருந்தாளி யூஸ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய ஆளு. யார் வந்தாலும் முதல்ல விருந்தாளி. விருந்து வச்சுட்டு தான் பேச்சே நடக்கும். சில பேர் அரை மணி நேரமா பேசி 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 விட்டு டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அரை மணி நேரம் கழிச்சு போற நேரம் பார்த்து கேட்பாங்க. இப்ராஹிம் பழக்கம் என்ன தெரியுமா? முதல்ல சாப்பாடு தான். முதல்ல எதையாவது வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க இப்ராஹிம். இப்படி வச்சு வச்சு மலக்குமார்களுக்கே விருது வச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். மலக்குமார்களே சும்மா குழந்தைன்னு சொல்லலாம் வந்தப்ப அவங்களுக்கே விருது வைக்கிறதுக்கு ஒரு மாட்டு இறைச்சியை பொறிச்சு வந்து பீச்சில் ஹனீன்னு நல்லா சொல்லுவான். பொறிச்சு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க, சாப்பிடுறாங்க. மலக்குமார்கள் எங்க போய் சாப்பாடு சாப்பிட போறாங்க? மலக்குமார்களுக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விருந்தாளி வந்தாங்க, சாப்பாடு பொறிச்சு வந்து வச்சா அப்படியே இருக்கிறாங்களே, மனுஷனால என்ன பூத்து விளாண்டுருவாரு, அவங்க அப்படியே இருக்கிறாங்களே அப்படி. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வந்தது மலக்குக்கு. சாப்பிடாம இருக்கிறாங்க, அது மலக்காதானே இருக்கணும். மனுஷனா தான் உடனே சாப்பாடுல கை வச்சிருவாங்க. இப்படி மலக்குமார்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்ச ஒரு ஆளுடா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்டோம் காபாவை கட்டிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! காபாவை எடுத்து பெருசா கட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, அல்லாஹ்வே நான் ஒரு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. நான் ஒரு பெரிய விருந்து வைக்கணும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் நான் வைக்கல, என்ன இருக்குது? நான் வைக்கிற விருந்து வித்தியாசமா வைக்கணும் அப்படின்னு. என்ன வைக்க போறீங்க? அதாவது யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இப்ப யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவங்களும் சாப்பிடணும். இன்னும் யாரு பிறக்கலையோ அவங்களும் சாப்பிடணும். பிறக்காதவங்களுக்கு விருது வைக்க முடியுமா? வந்தவங்களுக்கு தான் விருது வைக்கலாம். விருது வச்சு வச்சு எப்படி அவர்களுடைய ஆசை வந்துருச்சு பாருங்க. பிறந்தவர்களுக்கு சாப்பாடு வைக்கணும், இந்த காபத்துல்லாவுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், இன்னும் பிறக்காதவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், காபாவே பார்க்காதவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஒரு விருது போடணும். நான் போடுற விருதை எல்லாரும் சாப்பிடணும். அப்படி ஒரு விருது வைக்கணும் எனக்கு. அது ஒரு திருப்தி. அப்படி உலகத்துக்கே நான் விருது கொடுக்கணும்னு சொல்ல வர்றாங்க. சரி, அந்த காலத்துல மட்டும் விருது கொடுத்தா பத்தாது. அவங்க சொல்றாங்க, காலகாலமா இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் விருது வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இல்ல பார்த்தா நபிமார்கள் அதுக்கு இப்ராஹிம் நபிக்கு கொடுக்க மாட்டான்ல. அந்த நபி இப்ராஹிம் நபி நம்ம ஹலீல்னு சொல்றோம். அதுக்கு பல சரித்திரம் இருக்குது. மலக்குமார்ல கூட அல்ல நேசரை எடுக்கலங்க. மலக்குமார்கள் அல்ல ஒரு நேசரை எடுத்திருக்கலாமா இல்லையா? உற்ற நேசரை அல்ல மனிதரிலே எடுத்தான். மனிதர்ல யாரெல்லாம் எடுத்தான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால இப்ராஹிமுக்கு ஒரு பேர் இருக்கு, ஷேகுல் அன்பியா. நபிமார்களுக்கெல்லாம் ஷேக் யாரு? நீங்க ஷேக்ங்கறாங்க ஆன்மீகத்துல, ஆசிரியர் குருன்னு சொல்றோமா இல்லையா? நபிமார்களுக்கெல்லாம் ஷேக் யாருடா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். காபத்துல்லாஹ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நான் அந்த செய்திக்கு வந்துருவேன், பாதிக்கு நினைக்க வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்க்கு போனாங்க. போனா ஃபதவ் மக்காவோட ஹிஜ்ரி 8ல உள்ள போன சிலையா இருக்கு. 360 சிலை காபாக்குள்ள வச்சிருக்காங்க. எல்லா சிலையும் பிலால் நபியில வச்சு தட்டி தட்டி விடுறாங்க. அது ஒரு சிலையை பார்த்தா இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருக்காங்க. இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி அப்படி வச்சிருக்கிறான். அது இப்ராஹிம் நபி குறி பார்க்கிற மாதிரி, இந்த ஜோசியம்லாம் பார்க்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி குறி பார்க்கிற மாதிரி சிலையை வடிச்சு வச்சுக்கிறான். ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, நம்ம ஷேகானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி குறி பார்க்கிறவராக இல்லையே என்று சொன்னாங்க. அங்க ரசூலுல்லாஹ் ஷேக் என்று சொன்னாங்க. நம்ம ஷேக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற குறி பார்க்கிற வேலையை பார்க்கவே இல்லையேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஷேக்னு சொன்னது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஷேக்னு ஒரு ஆள் வேணும்லங்க, நம்ம வழி நடத்துறது ஒரு ஷேக் வேணும். அந்த ஷேக் யாரு எனக்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. ஏண்டா அனித்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா அல்லாஹ் சொல்றான். நீங்க இப்ராஹிம் நபியுடைய அந்த மில்லத்தை பின்பற்றுங்க நபியேன்னு சொல்றதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முன்னோர்களில் ஒரு ஷேகாக எடுத்துக்கொண்டாங்க. சரி, அப்படிப்பட்ட ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரண ஆள், ஷேகுல் அன்பியா. அவங்களுக்கு ஆசை, எல்லாருக்கும் விருது போடணும்னு ஆசைன்றோட அப்ப அல்லாஹ் பார்த்தான், சரி என்ன செய்யணும் அப்படின்னு, எனக்கு விருந்தை நீ தான் கொடுக்கணும்னா. இங்க ஏற்பாடு பண்ண துனியாவில் சமைக்க முடியுமா? அவ்வளவு பெரிய விருந்தை சமைச்சாலும் எத்தனை நாள் வைக்க முடியும்?
எத்தனை நாள் வைக்க முடியும்? வர்ற எல்லாருக்கும் கொடுக்கணுமே, நீனே ஏற்பாடு பண்ணுன்னு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் சொன்னான், சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேலேந்து காஃபூரா இது கஸ்தூரி எல்லாம் கீழே இறக்கலாம். கஸ்தூரியை கீழே இறக்கி எல்லாம் ஊத்தாரா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தான்னு வருது. அவர்களுக்கு கொடுத்தான். அதை என்ன செய்ய சொன்னான்னு சொன்னா, இன்னொரு விவாயத்தில் வேற பொருளும் சொல்லப்படுது. மேலே அந்த காஃபூர் வந்துச்சு, அதை எல்லாம் சொன்னா இந்த காஃபூர் சூரத்து தகரில் கூட காஃபூர்னு வரும். அந்த காஃபூரை எடுத்துக்கொண்டு போய் கடல்ல கரைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நீ கடல்ல கரைச்சிருக்கேன்னு சொன்னான். கடல்ல கரைச்சிட்டா அப்புறம் பாருங்கன்னு சொன்னா, அதுவரையும் ஒரு குறிப்பு இருக்குது. கடல் தண்ணி உப்பா இல்லை அப்போ வரைக்கும். எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து போய் கரைத்தார்களோ அதிலிருந்து கடல் தண்ணி உப்பாக மாறியது. சரி, இதுக்கு இப்ராஹிமுக்கு தான் ஸ்டார்டிங். அவுலியாத்னு ஒரு பாடமே இருக்கு அரபுல கிதாபுகள்ல. அவுலியாத்னா ஃபர்ஸ்ட் செஞ்சது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவன் கஸ்ஸஷாரி மீசையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னாடி யாரும் மீசையை கட் பண்ற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி அவ்வளவன் இஹ்தத்தன முதல்ல ஹத்னா செய்யுது. இன்னைக்கு சுன்னத் பண்றமே இந்த ஹத்னா முதல்ல செஞ்சது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். அப்படி இன்னும் சொல்ல போனா அபுல் ஃபர்ஜ் அவர்கள் வரலாற்று நூலில் எழுதி வைக்கிறாங்க, ஒரு 13 நபிமார்கள் ஹத்னா செஞ்சுதான் பிறந்தாங்க. ஹத்னா செஞ்சே பிறந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதன் பின்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற வரிசை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மாமனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்கெல்லாம் ஹத்னா செஞ்சே பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேற நபிமார்கள் வந்திருந்தால் ஹத்னா செய்யற பழக்கம் கிடையாது. முதலா 120 வயசு இப்ராஹிம் நபிக்கு 120 வயசு அல்லாஹ் சொல்றான் ஹத்னா செய்யுங்கிறான். 120 வயசு ஆளு ஒரு ஹத்னா செய்ய முடியுமா? உடனே ஹத்னா செஞ்சாங்க. அப்ப என்ன அந்த மாதிரி மிஷினா? நம்ம காலத்திலே வேற மாதிரி இருந்துச்சு பயந்து. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ஹத்னா செஞ்சிடறாங்க, ஈஸியா முடிஞ்சது மைக் ஊசி போட்டு. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? 120 வயசை சார்ந்த ஒருவர் உடனே அல்லாஹ் சொன்னார் ஹத்னா செய்யறார். அதுக்கப்புறம் 80 வருஷம் வாழ்ந்தாங்க, ஏறத்தாழ 200 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முதல்ல செஞ்சது அவங்க தான். நம்ம தெரியும், மிஸ்வாக்கு செய்கிறவன், பல்லு விளக்குறவன் அவங்க தான், வாய் கொப்பளிக்கிறவன் முதல்ல அவங்க தான். அந்த இதில் அவங்களுடைய இது ஒரு நாசிக்கு தண்ணி சேர்த்துக்கிறவன், உதவு செய்யும் போது மூக்கை கிளீன் பண்றவன் அவங்க ஆரம்பிச்சு வச்சது தான். தண்ணியை கொண்டு சுத்தம் செய்யறவன், பாத்ரூமுக்கு போனேன் அவங்க சொல்லி ஆரம்பிச்சது தான். அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதே போல நாம் எதெல்லாம் நல்ல காரியங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களோ, அக்குள் முடி எடுக்கிறதாக இருக்கட்டும், மீசையை கட் பண்ணுவதாக இருக்கட்டும், அந்த மறைவிட முடிகளை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் அவர்கள் உருவாக்குகிறார். இதெல்லாம் கலிமாத் அந்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். கலிமாத்தின் சில கட்டளைகளை கொண்டு அவரை சோதித்தோம் என்று சொன்னானே, இவ்வளவு செய்ய சொன்னாங்க. முதல்ல அவங்க தான் செஞ்சாங்க. முதல்ல செஞ்சது அவங்க தான். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறாங்களாங்க, ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்யறாங்க? சஃபா மர்வாவில் ஓடுறாங்க. சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுறாங்க. இதை யாரும் தொடங்கி வச்சது? இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி இருந்துச்சா? ஹஜ்ஜி இருந்துச்சு. ஹஜ்ஜி இருந்தது, ஹஜ்ஜி செய்கிறார்கள். ஆனால் தொங்கோட்டம் கிடையாது. மினாவில் கல் எறிகிறாங்களா இல்லையா? கல் எடுத்து ஜம்ரத்தில் கல் வீசுறாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் செய்தா, 2வது செய்தா, 3வது செய்தாங்க. இது எங்கேருந்து உருவாகுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் உருவாகுது. அதுக்கு முந்தின காலத்துல ஹஜ்ஜி இருந்தது, ஆனால் கல் வீசுறது இல்லை. ஆமாதானே? ஜம்சம் நீர் எங்கிருந்து வருகிறது? அதுக்கு முன்னாடி ஹஜ்ஜி செஞ்சவர்களுக்கு ஜம்சம் நீர் கிடைச்சிச்சா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, சாம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க. சாம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்னா செஞ்சு பிறந்தவங்க தான், நூஹ் நபியினுடைய பிள்ளை. இவங்களாம் செஞ்சே நாம செஞ்சுக்கிறாங்க. ஜம்சம் நீர்லாம் கிடையாது. ஜம்சம் நீர் எங்கிருந்து வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைன்னு இருந்தா வந்துச்சு. அங்கிருந்து தானே வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதே போல இன்னைக்கு மக்காம் இப்ராஹிம்ல 2 தொழுகிறோமே, இது எங்கிருந்து வந்தது?
முந்தைய காலத்தில் ஆட்சி செய்தார்கள். மக்காம் இப்ராஹிம் கிடையாது. மக்காம் இப்ராஹிம் நீங்க 2 தடவை தொழுதுட்டு வரும். ஆமா இல்லையா? 2 தடவை தொழுதுட்டு தானே வரும். இது எங்க இருந்து வருகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் வருகிறது. அப்படியாக பல காரியங்கள் இந்த உலகத்திலே எல்லாம் நாம் இன்ன வரைக்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அது பெரும்பாலும் இப்ராஹிம் இடத்திலிருந்து தான் தொடங்குது. அதுக்கு முதல் காலத்தில் அமல்கள் இருந்தது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இதை தொடங்கி வைத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தான். சரி வாங்க, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஷேக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குறிபாக்குறவாரி வஞ்சிட்டாங்கல்ல, எங்க நபி எங்க ஷேக் இப்படி குறிபாக்குற வேலையை செய்யலன்னா. இப்ப அல்லாஹ் கேட்டாங்க, எல்லாருக்கும் விருது ஓடணும், என்ன செய்யுது? இந்த காஃபுராவை கொண்டு போய் கடல்ல கரைச்சிருக்கு. உப்பா இனிப்பாக இருக்கிற கடல்லாம் உப்பா மாறிடும். உப்பா மாறிடுச்சு. இப்ப அல்லாஹ் சொன்னான், அதுக்கப்புறம் வருகின்ற உம்மத்துகள் இல்ல மனிதர்கள் எடுத்து சாப்பாடு உப்பை பயன்படுத்தி தான் ஆகணும், அது உங்களுடைய விருந்தாக அமைத்து விடும் என்று சொன்னான். இப்ராஹிம் எங்க உள்ளவங்க? 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. இன்னைக்கு நம்ம உப்பு சாப்பிட தான் செய்யும். நம்ம சாப்பாட்டிலேயே சால்னாவிலேயே உப்பு போட போகுது. இது யாருடைய உணவு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உணவுன்னு நினைச்சுக்கிறது, விருந்துன்னு நினைச்சுக்கிறது. அவங்க அன்னைக்கு முடிவெடுத்தாங்க, பெரிய விருந்து வைக்கணும்னு நினைச்சு முடிவெடுத்தாங்க. இன்னும் வரைக்கும் அல்ல, இனியும் வரக்கூடியவர்கள் அந்த விருந்தை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். எப்படி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக சிறந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அவர்கள். முதல்ல அதை நம்ம விளங்கிட்டோம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல பேரை கொடுத்து பாராட்டுறான். அல்லாஹ்ட்டே பட்டம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க போய் ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பட்டம் வாங்கிட்டாவோ, காலேஜில் பட்டம் வாங்கிட்டு பெருசாக நினைக்கிறோம். அல்லாஹ் ஹலீம் என்று சொல்லுகிறான், சகிப்புத்தன்மை உடையவர். அடுத்து அவ்வாறு என்று சொல்லுகிறான், இலகிய மனம் உள்ளவர். இலகிய மனம் உள்ளவர். இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாதுன்னா அதிர்ச்சியா ஆச்சரியமா பார்க்கலாம். சில வசனங்களை சூரத்துல் மரியம்ல பாத்தீங்கன்னா 19வது அத்தியாயம், அதுல 41 இருந்து 50 வசனம் வரை சும்மா இருக்கும்போது அந்த தர்ஜமா எடுத்து பாருங்க. சூரத்து மரியம் 19வது அத்தியாயம் 41வது வசனத்திலிருந்து 50 வரை எடுத்து பாருங்க. தன்னுடைய வாப்பாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுறாங்கன்னே தெரியும். அவ்வளவு அழகா பேசுறான். வாப்பாட்ட பேசுற அவனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சோதிச்சிருப்பான், என்ன மாதிரிலாம் சோதிச்சிருப்பான்னு நம்ம திங்க் பண்ணோம். சோதனை இப்ராஹிம் நபி வந்தோட தான் பிள்ளையை கொண்டு போய் குர்பானி கொடுத்தாங்க. அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது பெரிய சோதனை, அதுல வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதற்கு கீழே உள்ள சோதனைலாம் நம்ம லேசா கடந்துருவோம். அதை கூட நம்ம செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்க. எங்க முதல்ல தன் தகப்பனையே இறந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. தன்னுடைய குடும்பத்தையே, தன்னுடைய உறவுகளையே விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. பெத்தவரையே விட்டுட்டு போக வேண்டிய நிலை வந்துச்சு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை அழகாக சொல்லுவான். பாப்பா கோபமா பேசுறாரு, ஆனா பிள்ளையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாக்குரிய மரியாதை கொடுத்து பேசுறாங்க. இங்கிதம் தெரிந்து பேசினாரு. அது எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. இப்ராஹிம் மாதிரி நீ இரு, பாப்பாவே கோபப்பட்டாலும் மகனாக நீ இருந்தா அவரிடத்தில் மரியாதையோடு பேசு அப்படிங்கிறதுக்கு அந்த சூறா வரும். சூரத்துல் மரியம்ல 41 இருந்து 50 வரை வரும். தகப்பன் ஒரு இடத்துல, தகப்பன் இடத்துல பாப்பா இடத்துல சொல்றாங்க, பாப்பா எதுக்காக இந்த சிலைகளை வணங்குகிறீங்க? கால இர்காலி அபி யா அபதி லிமா தஅபுது மா லா யஸ்மா வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. அப்பா நீங்க பேசினாலும் கேட்காது, நீங்க போய் நின்றாலும் பார்க்காது, பயனற்ற ஒரு பொருளை எதற்காக இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? என் அருமை தந்தையாரே, என் அருமை தகப்பனே என்று கூறி மிக அழகாக பேசுறாங்க. அதுக்கு தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. அவங்க வாப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிறாரு, நிறுத்திருக்கிறார். வாப்பாட்ட ஒன்று சொல்லுவாங்க, இல்லை வாப்பா என் வழிக்கு வந்தீங்கன்னா உங்களை நேரான பாதையில கொண்டு போய் நான் விட்டுருவேன். யாபத்தி இன்னி கதிஜானி மினல் இல்ம் மாலம் யஹ்திக ஃபத்தபிஇனி. உங்களுக்கு தெரியாத இல்மெல்லாம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், என் வழிக்கு வாங்க. அகதிக்க சிராத்தம் சரியா, நல்ல பாதையில கொண்டு போய் உங்களை விட்டுறேன். பாப்பா அப்பவும் கோபமாகிறாங்க. கடைசியா பாப்பா சொல்றாங்க, கால அராகிபுன் அன்த நாலிகத்தியா இப்ராஹிம்.
இப்ராஹிம் எங்கள் கடவுளை நீ திட்டுகிறாயா, வெறுக்கிறாயா? இல்லம் தந்தகி, நீ இதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால் அர்ஜுமன்னக, கல்லால் அழித்து உன்னை சாகடித்து விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, பல நெடுங்காலம் என் கண்ணிலேயே முழிக்காத ஓடி போயிருக்கிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிறக்க முன்னாடி பெரும் சோதனையில தான் பிறக்கிறார்கள். நும்ரூது பெரிய இடையூறு தந்து 70,000 பிள்ளைகளை கொலை செய்கிறான். இப்ராஹிம் நபியை கொல்ல வேண்டும் என்பதற்காக 70,000 பேரை கொலை செய்கிறான் மன்னன் நும்ரூது. அதுக்கு இடையிலே பிறந்த நேரத்தில் கூட தகப்பனிடத்தில் கூட நெருங்கி போக முடியாம, தகப்பன் மீது பாசம் இருந்தது, ஆனால் இந்த ஏகத்துவத்தை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அடிச்சிருவோம் ஓடி போயின்னு சொன்னப்ப பாப்பாட்ட சொன்ன இந்த ஒரு வார்த்தை முஃபஸ்ஸிர்கள் அப்படியே அழகுபட விளக்குறாங்க. பாப்பா எவ்வளவு கோபத்துல பேசுறாரு, கல்லால் அடிச்சு போடுவேன், செருப்பால் அடிச்சிருவேன், இதனால் அடிச்சிருவோம். அம்மா பாப்பா சின்னத்துல பேசிட்டா கூட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்றாங்க பாருங்க. யாபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. அவங்க சொல்றாங்க, அளவற்ற அருளாளன் அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு வேதனை உங்களிடத்தில் வந்து விடுமோ என நான் பயப்படுகிறேன். நம்ம சொல்ற தௌஹீதை ஏத்துக்கலன்னா என்ன சொல்லுவோம்? நம்மலாம் நீங்களாம் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படிதானே சொல்லுவோம். அதான உண்மை. இஸ்லாம் ஆகலைன்னா நரகத்துக்கு போறது தானே உண்மை. அதுதானே சொல்லுவோம். என்ன இஸ்லாம் சொல்ல மாட்டீங்களா, போங்க நரகத்தில் வந்து சாவுங்க அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவங்க அந்த செய்தியை தான் எவ்வளவு மரியாதையோடு சொல்றாங்க பாருங்க. அளவற்ற அருளாளான அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு தண்டனை உங்களுக்கு வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். தகவல்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த நிலையை விட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னு சொன்னா அப்பவும் அவர் ஏற்றுக்கொள்ள. கடைசியா அவர்கள் சொல்லிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த கற்பனை சிலை வணக்கத்தில் இருந்து வஅதஸிலுக்கும் வமா ததுஊன், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கற்பனை சிலை வணக்கத்தில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன், நான் அதற்கு வரமாட்டேன் என்று சொல்லி விட்டு அந்த ஊரை விட்டு போறாங்க. பிறந்த ஊர் எதையுமே எடுத்துக்கணும். நம்மள செட்டானா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தானே செட்டாகும். ஒண்ணும் இல்லை, உடலும் உயிருமாக போட்டிருக்க உடையுமாக ஈராக்கிலே பாபில்ங்கிற இடத்திலே பிறந்தவர்கள் அந்த ஊரை விட்டு அப்படியே நாடு துறந்து ரசூலுல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்களோ, அது மாதிரி ஈராக்கிலிருந்து ஷாமை நோக்கி அவர்கள் போகிறார்கள். ஒன்றுமில்லை, எதையும் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. ஆனாலும் ஏகத்துவத்தில் சமரசம் செய்யல. தகப்பனை விட்டு போக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு, நான் ஊரை விட்டு போக வேண்டிய நிலை வந்துச்சு. ஆனாலும் என்னுடைய கொள்கை, என்னுடைய ஏக இறைவன் ஒருவனில் இருந்து நான் விலக மாட்டேன், அதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு முதலாக நாடு திறந்து போனவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எப்படி யோசிப்பாரு, இது தியாகமா இல்லையா? இதை நம்ம பேச மாட்டோம். பிள்ளை அறுத்ததுதான் தெரியும், அது பெரிய தியாகம் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தியாகம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெரிய விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, குர்ஆன்ல 3 சூரா இருக்கு. 3 சூறாவோட 30 குணம் சொல்லப்பட்டிருக்கு. 30 குணமும் இப்ராஹிம் நபிகிட்ட இருந்தது. சூரத்துல் பராத் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பராத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லாம வருதுல ஒரு சூறா. அந்த சூறாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 குணங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அந்த 10 குணங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே இருந்தது. அத்தாயிபூன ஆபிதூன ஹாமிதூன சாயிபூன ராகிபூன சாஜிதூன ஆமிரூன அப்படின்னு தொடர்ந்து வரும். அதே போல சூரத்துல் முஃமினூன் நீங்கள் 18வது ஜுஸை எடுத்து பார்த்தீங்கன்னா கத அஃப்ரஹல் முஃமினூன் வரும். அதில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான் முஃமின்கள் யாருன்னு ஒரு 10 குணம் சொல்லுவான். அதுவும் இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்தது. சூரத்துல் அஹ்ஸாபை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 10 குணத்தை சொல்லுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்து வல் முஃமினீன வல் முஃமினாத் வமன் யக்ஃபுரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். அது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 குணம் இருக்கும். இந்த 30 குணமும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. இத்தனை குணம் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் அதனால்தான் அவர்களுக்கு பேர் வைத்தான் அவ்வா, இலகிய மனம் படைத்தவர். அடுத்து அல்லாஹ் ஒரு பட்டம் கொடுத்தான் முனீப், என்ன பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் வந்து நிற்பவர். அடுத்து அல்லாஹ் நபிக்கு சொன்னான், இப்ராஹிம் நபிக்கு உம்மத்து என்று சொன்னான். ஒரு உம்மத்திடம் எத்தனை குணம் இருக்குமோ அத்தனை இப்ராஹிம் நபியிடம் இருந்துச்சு. அதனால உம்மத்து என்று பெயர் வைத்தான்.
அடுத்து அல்லாஹ் ஹனீஃப் என்று பெயர் வைத்தான் இப்ராஹிம் நபிக்கு. ஹனீஃப், சத்தியத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடியவர். இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வைத்தது குர்ஆன்லயே இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுக்கிறான், சில கட்டளைகள். அதை தான் அல்லாஹ் சொல்றான், இது இப்தலா இப்ராஹிம ரப்புஹு, அவங்க ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்த போது பிகலிமாத்தி, பல கடமைகளை கொடுத்து சோதித்த போது. என்ன கடமைகள்? எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை செய்து விடுவார்கள். விட்டு விட்டு போங்கன்னா போயிடுவாங்க. இதுல ஆச்சரியம் பார்த்தீங்களா? மனைவியை கொண்டை மக்காவு பக்கத்துல குடியேற்றி அமர்த்துறாங்க. யாரு? ஹாஜரம்மாவை. இங்கதான் மக்காவில் தானே குடியேற்றினாங்க. சாரா அம்மா பலஸ்தீன்ல இருக்கிறார். மக்காவில் போய் சேர்த்துட்டு குடியேற்றிட்டு வரும்போது இவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரலான்னு. அப்ப அவங்க மனைவி கேட்கிறாங்க, எங்களை இங்க விட்டுட்டு போறீங்களே என்ன விஷயம்? எங்களை விட்டுட்டு இங்க போறீங்களே என்ன விஷயம்? அவங்க ஒன்றும் சொல்லலை. திரும்பவும் கேட்கா ஒன்றும் சொல்லலை. மூணாவதாக இது அல்லாஹ்வின் உத்தரவான்னு கேட்கிறாங்க ஹாஜரம்மா. ஹாஜரம்மா அல்லாஹ்வின் உத்தரவு. அவங்க பேர் ஹாஜர், அதுதான் ஹாஜரான்னு மாறிடுச்சு. ஹாஜரான்னு பெண்கள் பேர் வைக்கிறாங்கல்ல, ஹாஜரா கிடையாது, ஹாஜர் அவங்க பேர். அதான் அதே மாதிரி சாரான்னு வச்சுக்கிறாங்க. சாரா ஃபர்ஸ்ட் மனைவி பேர், ஷத்து வைக்கணும். சாரா அப்படிதான் மனைவி பேர், சாரான்னு சொல்லிக்கிறாங்க. பேச்சு வழக்கில் அப்படி மாறி மறுபடி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறாங்க. உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை மக்காவில் குடியேற்றினோன்னே அவங்க கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வின் உத்தரவான்னு கேட்கிறாங்க ஹாஜரம்மா. அப்ப அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம் என்பதை போல நான் சொல்லி மண்டையாற்றார். இப்ப சொல்ற யோசிப்பாரு, இப்ப யார் பேசணும்? ஹாஜரம்மா பேசுறாங்க, இது அல்லாஹ்வின் உத்தரவாக இருந்தால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதாவது கை விட்டவங்க பேசணுமா, கைவிடப்பட்டவங்க பேசணுமா? கை விட்டவங்க தான் ஆறுதல் சொல்லணும். கைவிடப்பட்டவங்க கை விட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. உலகத்தில் இப்படி நடந்திருக்கா? உலகத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஒரு பிள்ளைய ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்கூல்ல பிள்ளைய விட்டுட்டு போனோன்னே புள்ள அழுவும். அப்ப அழுகாலமா ஈவினிங் வந்து நான் கூப்பிட்டு போயிடுவோம். அப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்? புள்ள சொல்லுது போயிட்டு வாங்கத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா. இன்னும் புள்ள நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுதுன்னு நினைப்போம். அதே மாதிரி ஹாஜரம்மா தன் கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க போங்க. என்ன ஒரு பாட்டு! இது உலகத்திலே அங்கதான் நடந்தது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், தன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் எப்படி அல்லாஹ்வுக்காக இருந்தார்களோ தன் குடும்பத்தை அப்படியே உருவாக்கி விட்டார். தன் குடும்பத்தை. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துக்கு துஆ செய்வோம். அந்த குடும்பத்துக்கு காலு அதஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத் என்று சொல்வார். அந்த குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தின் மீது தான். அப்படிப்பட்ட குடும்பம் நம்மெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அத்தையாத்து ஓதுறோமா இல்லையா? அத்தையாத்து ஓதுறது என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஓகே, இது எங்கிருந்து வருது யோசிச்சு பாருங்க. நம்ம நபி பேரை சொல்றது ரைட்டு, இப்ராஹிம் நபி பேரை நம்ம சொல்றோம். அல்லாஹ்வே இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்ததை போல எங்க நபிக்கும் எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அருள் செய்வாயா. அதேபோல் அல்லாஹ்வும் பாரிக் அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்ததை போல நீதான் மதிப்பு மிக்கவனாக புகழுக்குரியவனாக இருக்கிறாய் என்று நாம் தரூத் இப்ராஹிம் ஓதுகிறோமே. இப்ராஹிம் நபிக்கு எப்படி வருகிறார்? அப்ப இப்ராஹிம் நபிக்கு என்ன மாதிரி அருள் செஞ்சிருப்பாங்க? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு என்ன மாதிரி அருள் செஞ்சிருப்பாங்க? இப்ராஹிம் நபிக்கு என்ன மாதிரி அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு என்ன மாதிரி பரக்கத் செஞ்சிருப்பான்? அதை தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அதனால அல்லாஹ் பாராட்டி சொல்றான், நான் இப்ராஹிமுக்கு பல சோதனையை
வச்ச எல்லாத்தையும் நிறைவு பண்ணி விட்டார், முழுமையாக நிறைவு பண்ணி விட்டார். ஃபதம்மஹுன்ன முழுசாக நிறைவேற்றி விட்டார் என்று அல்லாஹ் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு குணம், அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவர்களிடத்தில் இருக்கு. அல்லாஹ் ஒரு சொன்ன செஞ்சிருவார். அப்படிப்பட்ட குணம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே போல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்ததை போல தியாகங்களும் பெருசா யாருக்கும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு தியாகங்கள் இல்லையா? என்னைக்கு ஹஜ் பண்ண வந்துட்டு அவங்கள பத்தி தான் நம்ம பேசுவோம். பயணங்களும் அவங்களுக்கு தான் ரொம்ப பயணம், அவ்வளோ பயணம் செய்யறாங்க அல்லாஹ்வுக்காக. நெருப்புல தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி ஊர்ல போடுறாங்க, சொந்த ஊர்ல நெருப்புல தூக்கி போடுறாங்க. நெருப்புல தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? எவனும் முன் வர மாட்டேங்கிறான். என்னண்டா, இவர் ஒரு நல்ல மனிதர் இப்ராஹிம், எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மனிதர். இவரை தூக்கி போடும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? மிஷின்ல தான் போட போறாங்க, தூக்கி கையில கொண்டு போய் தான் போடல, மிஷின்ல தான் போட போறாங்க. மிஷின்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஊருக்காரன் யாரும் வரல. ஏண்டா, இவன் மேல கை வச்சு நமக்கு ஏதாவது அழிவு வந்துருச்சுன்னா இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு யாரும் ஊருக்குள்ள வரல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? வெளியூர்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ராஹிம் நபினா யாருன்னே தெரியாத ஒருவனை கூட்டி வந்து, அவருக்கு இப்ராஹிம் நபினா தெரியாது, அவர்கிட்ட இந்த ஆளை தூக்கி போடணும் சொல்லு. அப்போதுதான் அவர்களை ஆடையை கழட்டி விட்டு மிஞ்சனி என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையில தூக்கி அவரை இப்ராஹிம் நபியை மாற்றுகிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது கொள்கை உறுதியா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பெரிய தியாகமும் அதுக்காக செய்யும். ஆம்பளைங்களுக்கு தியாகம் செய்யறதுன்னா நிறைய வரும், ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா அவமானத்துக்கு வர மாட்டோம். அவமானப்படுறோம்னு சொன்னா நம்மளால பொறுக்க முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய தன்மானம். எல்லோரும் முன்னாடி ஒரு ஊர், சொந்த ஊர்ல ஆடையை அவிழ்த்து விடுவது என்பது ஒரு பெரிய அவமானம். இதை யாரும் முன் வர மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக முன் வந்த ஒரே மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தூக்கி போடும்போது? ஒரு 20,000 பேர், இல்ல ஒரு 2 லட்சம் பேர் வச்சுக்கிறோமே. நம்புறது பெரிய அரசன், 2 லட்சம் 20 லட்சம் பேர் வச்சுக்கலாமே. ஆனால் நாளை மறுமையிலே எண்ண முடியாத கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே முதலாக இப்ராஹிம் நபிக்கு தான் ஆடை உடுத்தப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும் அப்போது? எவ்வளவு பரபரப்பாக இருக்கும், எவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த காட்சி. யோசித்து பாருங்க. எல்லாம் பிரமிப்பா பார்ப்பாங்களா இல்லையா? ஏனென்றால் 2 லட்சம் பேருக்கு முன்னாடி ஆடை இழந்த பெருமகனாருக்கு அல்லாஹ் பல்லாயிரம் கோடி கணக்கான மக்களுக்கு மத்தியிலே எல்லோரும் ஆடை இல்லாமல் தான் இருப்பார்கள். எந்திரிக்கிற போது ஆடை இருக்காது, கத்ரா செய்யப்பட்டிருக்காது, அதே போல செருப்பு இருக்காது, பிறந்த மேனிக்கு தான் எந்திரிப்போம். இப்படிதான் எந்திரிக்கும் போது முதலாக ஆடையை கொடுத்து அந்த அழகு பார்ப்பதை இப்ராஹிம். சொந்த ஊர்ல அப்படி ஒரு நெருப்புல தூக்கி போட்டு உள்ள கிடக்கின்ற போது எரிக்கிறதை பார்க்கிறாங்க எல்லாரும், உள்ள இப்ராஹிம் தொழுகிறதையும் பார்க்கணும். இதுல என்னடா ஒரு செய்தி, அவங்களுடைய இந்த சிறிய தந்தை ஆசிரியர் என்பவர் அவங்களும் பார்க்கிறாங்க. அவர்கிட்ட இந்த குர்ஆன்ல வசனம் ஓதணுமே, இதெல்லாம் அவருடைய சிறிய தந்தை இடத்தில் பேசுவதான். அவங்க தந்தை பேரு தாரிக், அவர்கள் தாரிக்ங்கிறது வரலாற்றிலே இருக்கிறது. இங்க யாபத்தின சின்ன பாப்பாவையும் தந்தை தானே பேசுவோம், அந்த வகையில பேசுறது இந்த இது. சரி, அவங்களும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு என்ன உள்ள தொழுதுகிட்டு இருக்கிறாரு, நெருப்பு இப்படி எரியுது, இந்த நெருப்புல யாருமே தப்பிக்க முடியாது. பல நாள் எரிந்து ஓய்ந்ததற்கு பிறகு அவர்கள் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் கயிறுகள் எரியப்பட்டதை தவிர அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. இதை பார்த்துட்டு அந்த சிறிய என்ன சொன்னார் தெரியுங்களா? நிஅமர் ரப்பு ரப்புக யா இப்ராஹிம் என்று சொல்றார். பாரு, எந்த தந்தையிடத்திலே நீங்க ஷைத்தானை வணங்குவதை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்களோ அந்த சிறிய தந்தை சொல்கிறார், ரப்பிலேயே சிறந்த ரப்பு இப்ராஹிமே, ஓ ரப்பு தான் என்று சொல்ல வைத்தார். ரப்பிலேயே கடவுளே சிறந்த கடவுள் ஓ கடவுள் தான், ஒண்ணுமே வாங்கலையே உனக்கு அப்படின்னு தந்தையை சொல்ல வைத்தார்கள். ஆனா தந்தை இஸ்லாத்துக்கு வரல, கடைசி அவங்கள ஃபாலோ பண்ணலன்னு வரலாற்றுல வருது. சரி, அந்த அளவுக்கு தீனுக்காக அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறாங்க? எல்லா தியாகத்தையும் பண்ணினார். அப்படிப்பட்ட மகத்தான மாமனிதர்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நான் கொடுத்த எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று முதல் செய்தி. அடுத்த ஆயத்தை எப்படி தொடங்குது? அந்த ஆயத்தில் இன்னொரு பகுதி அல்லாஹ் சொல்றான், உங்களை மக்களுக்கு நாம் இமாமாக ஆக்குகிறோம். அந்த வார்த்தை ஆலை இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாம், மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு, அதாவது ஒரு சமுதாயத்துக்கு இமாம்னா ரைட், மக்களுக்கெல்லாம் இமாம். அப்ப மக்களுக்கு இமாம்னா அதான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்ராஹிம் நபி தான் எல்லாருக்கும் பிடிக்குது, ரொம்ப சந்தோஷமா இப்ராஹிம் நபி கொண்டாடுறாங்க. இமாம்ங்கிறது ரெண்டு வகை இருக்கு. இமாமத், இமாம்னா தலைவர்னு அர்த்தம், இமாமத்துனா தலைமைன்னு அர்த்தம். இமாமத் அப்படின்னா தலைமை. இமாம முஃபஸ்ஸிர்கள் ரெண்டா விளக்குவாங்க விரிவுரையாளர். இமாமத்து சுகுரா, இமாமத்து குபுரா. சின்ன இமாமத்து, பெரிய இமாமத்து. சின்ன தலைமை, பெரிய தலைமை. சின்ன தலைமைன்னா ஒரு தொழு வைக்கிறது, அதாவது ஒரு 100 பேருக்கு, 50 பேருக்கு, 1000 பேருக்கு, 2000 பேருக்கு அப்படி தொழு வைக்கிறாங்க பாருங்க. அவங்க குனிஞ்சா நம்ம குனிவோம், அவங்க நிமிர்ந்தா நம்ம நிமிருவோம், அவங்க துவா கேட்டா நம்ம ஆமீன் சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த இமாமத்துக்கு இமாமத்து சுகுரா. ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், அதுதான் இமாமத்துல் குப்ரா. சித்திக் ரலியல்லாஹு இருந்தார்கள், அது இமாமத்துல் குப்ரா. இந்த மாதிரி ஹலீஃபாக்களுக்கு இமாமத்துல் குப்ரா என்று சொல்வார்கள். அதாவது ஒட்டுமொத்த மனிதர்களை ஆளுவதற்கு பேர் இமாமத்துல் குப்ரா தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் இமாமாக ஆக்கிறேன்னு சொல்றான். ரெண்டு இமாமத்தையும் இதில் சேர்ந்தது. ஏன்னா இந்த சுகுரா குப்ரா, சின்ன இமாமத்து பெரிய இமாமத்துங்கிறது பின்னாடி பிரிஞ்சது தான். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரே இமாமத் தான், தொழு வைக்கிறவர் தான் ஆட்சியாளர். சித்திநாயகம் காலத்துல தொழு வைக்கிறவர் தான் ஆட்சியாளர். இப்படிதான் இருக்கும், பிந்திய காலம் வரைக்கும் அப்படிதான் வந்துச்சு. அது எப்ப பிரிஞ்சிச்சுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இமாமாக ஆக்குவேன் அப்படி. உடனே அல்லாஹ் நம்மளே ஒரு பள்ளியில ஒரு ஆளை இமாமா சேர்க்கிறேன்னா டெஸ்ட்டுக்கு வர சொல்லுவாங்க, தொழு வைக்க சொல்லுவாங்க, பயன் பண்ண சொல்லுவாங்க, எவ்வளவு செலக்டிவ் நடக்குது. அப்ப அல்லாஹ் ஒரு ஆளை இமாமா ஆக்குறான்டா, எவ்வளவு பெரிய செலக்ட் ஆகும். அது ஒரு பள்ளிக்கு ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு தொழு வைக்கிறதுக்கு நம்ம இந்த வேலை பண்ணுவோம். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு இமாமா ஆக்குறான்டா, அல்லாஹ் இந்த மாதிரி ஆளை சூஸ் பண்ணியிருப்பான். அது எனக்கு எப்படி செலக்ட் பண்ணியிருப்பான், என்ன மாதிரி இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய தகுதி அவர்களுக்கு இருந்து போய் தான் செலக்ட் பண்ணான். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இப்ராஹிம் நபிக்கு எவ்வளோ அவர்கள் நல்லா உயர்த்தி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஃபதஃபல் மின்னி, அல்லாஹ் இதை நீ கபூல் செய்வாயா என்று தான் கேட்பான். இதை நீ ஏற்றுக்கொண்டு விடுவாயா அப்படின்னு கேட்பான். அதான் அல்லாஹ் தக்கூன பிதுவாய் ரப்பி ஷகியா, சூரத்து மரியம்லே வருது. என்னுடைய துவாவெல்லாம் என் ரப்பு ஏற்றுக்கொண்டு விடுவான் என்று நான் நம்புகிறேன். கொண்டுடுவான் அப்படின்னு நம்புறேங்கிறான். எனக்கு தகுதி இருக்கு, ஏற்றுதான் கொள்ளுவான் அப்படி சொல்லல. என் ரப்பு எனக்கு ஏற்றுக்கொள்ள கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்கள். ஆனா நம்ம எல்லாம் 2 காய் தொழுது என்ன தொழுதுட்டேன், அல்ல ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி பேசுவோம். ஆனா அவ்வளவு தகுதி உள்ளவர்கள் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொண்டு விடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா சொல்லுறான், இமாமாக உங்களை ஆக்கிடுறேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆளு உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தந்துறேன்னு சொன்னாலே ஒன்று ரொம்ப பேருதெல்லாம் அவ்வளோ வராங்க, ஏன்னு கேட்பாரு. ஆனால் இப்பெல்லாம் அப்படி கேட்கறதெல்லாம் யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா உங்களுக்கு கூலியை கொடுப்பான், துவா செஞ்சுருவாங்க அடுத்து. ஆனால் இப்ராஹிம் நபி நல்லா சொல்கிறோம், உங்களுக்கு இமாமா ஆக்கிடுறேன், மக்களுக்கே இமாமா ஆக்கின்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அதானே சொல்லணும். தனக்கு கிடைச்சா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அவங்க சிந்தனை பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனப்ப அல்லாஹ் சொன்னான், தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நிறுத்திட்டான். நபியே நாயகமே சலாத்தும் சலாமும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எனக்கு மட்டும் பத்தாது ரப்பே, என்னுடைய உம்மத்தில் நல்லடியார்களுக்கு நீ நசீபாக்கி வைப்பாயாக. உன்னுடைய சலாத்து, உன்னுடைய சலாமும் என்னுடைய நல்லடியார்களுக்கும் கிடைக்கிறது. அங்கே நம்மளை நினைச்சு பார்த்தாங்க உம்மத்தை. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இமாமத்துன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே தன் உம்மத்தை, தன் சந்ததியை நினைக்கிறாங்க. அல்லாஹ்வே காரவமின் துர்ரியதி, என் சந்ததிகளிலே கொஞ்சம் இமாம் ஆக்கிறது. எப்படி பாருங்க, என்ன நினைப்பு பாருங்க. இந்த நினைப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட நம்ம மனைவிக்கு என்ன அப்படிதான் நினைக்கணும். அவ ஏதாச்சும் இருக்கிறத தின்றுவா அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஒன்று அனுபவிக்கும் போது நம்ம பிள்ளை என்ன
பிள்ளைகளுக்கு என்னாச்சு, அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு நினைக்கணும். பிள்ளைகளை பத்தி நினைக்கிற நல்ல விஷயத்தை நம்ம தொழுகிறோம் வந்துட்டோம், நம்ம பிள்ளை எங்கேயாச்சு, நம்ம பிள்ளை பெற்றிருக்கிறோம் 4 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளை, அவன் என்னாச்சு ஏன் பள்ளிக்கு வரல இப்படி நினைக்கணும். இது தகப்பனா இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. உங்களை இமாம் ஆக்குறேன்னு சொன்னேன், சரி என் பிள்ளை நீ டாக்டர் ஆக்கிறாங்களா அப்படி சொல்லல, அப்படிதான் சொல்லியிருக்கணும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகிறியா அப்படிதான் சொல்லியிருக்கணும். நானே ஏதோ ஒரு இமாம் ஆகிட்டேன் அடுத்த இப்படி ஆகிறேன் அப்படிலாம் சொல்லல. நான் இமாம் ஆகிறேன்னு சொல்லல. இந்த வாக்கியம் எனக்கு பத்தாது. ஏன் நான் சந்தோஷப்படணும்னு சொன்னா என் பிள்ளைகள் என் சந்ததிகளை, சந்ததினா என்ன, கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய சந்ததி தான், அவர்களே நீ இமாமாக ஆக்கிவிடு. பொதுவாக சொல்லுவாங்க இமாமுக்குரிய குணம் என்ன தெரியுமா, அகப்ப ஒரு விஷயத்தை அடுத்தவருக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்ப வேண்டும். எதை அகப்பனி கைரிஹி மா யுஹிப்பனி நஃப்ஸி, அவருக்கு எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் அடுத்தவருக்கு கிடைக்கணும்னு விரும்பும். நம்மளுக்கு ஒன்று கிடைச்சா இது நம்ம மனைவிக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கணும். இந்த குணம் இப்ராஹிம் நபி இருந்துச்சு. உங்களையுமா வாக்குறேன்னு சொன்னோன்னே என் பிள்ளைகளையும் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறார். என்ன வாசம் பார்த்தீங்களா? அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஆயத்து சூரத்து இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா தஸலூஹும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த இடத்தை விட்டு விலகி சென்றதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று சொன்னான். என்ன செய்தி போட்டா, உங்களுக்கு வகப்பனாலவு, உங்களுக்கு அன்பளிப்பாக நாம் தர இருக்கிறோம் இஸ்ஹாக்ங்கிற குழந்தையும் யாக்கூப்ங்கிற பிள்ளையும் உங்களுக்கு தர இருக்கிறோம் நல்ல செய்தி சொல்லலாம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தல ஒரு நல்ல செய்தி சொல்லி முடிச்சான். அவர்களே, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, இஸ்ஹாக்ங்கிற பிள்ளையை தர, யாக்கூப்ங்கிற பிள்ளையை தரன்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை எப்படி முடியுது தெரியுமா, வகுல்லன் ஜஅல்னா நபியா, ஒவ்வொருத்தரையும் நபியாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். நபியாயிட்டா அவங்க தான் இமாமத்து செய்யணும், நபியாயிட்டா அவங்க தான் இமாமத்து செய்யணும். அவங்க என்ன கேட்கிறாங்க, என் பிள்ளைகளும் இமாமாகணும்னு நினைக்கிறாங்க. புள்ளட்டா பெத்த புள்ள மட்டும் இல்லை, சந்ததிகளே இமாமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் உங்க பிள்ளைகளை கிட்டத்தட்ட 10,000 நபிமார்கள் இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான். 10,000 நபிமார்கள் அல்லாஹ் உருவாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆ பரக்கத் மின் துர்ரியத்திஹிமா முஹ்ஸினும் வ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி முபீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். உங்க உம்மத்திலே நல்லவங்களே இருப்பாங்க, தனக்கு அநீதி செய்கிறவனும் வரதான் செய்வான். அநீதி செய்கிறவனை விட்டுருங்க, நல்லவர்களை நான் இமாமாக ஆக்குவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால அத்தனை 1000 பேரை அல்லாஹ் தஆலா நபியாக்கி இமாமா ஆக்கினான் என்றால் யாருடைய துஆ? நம்ம லேசா நினைக்கிறோம் நம்ம துஆ செய்யறது, நம்ம இன்னைக்கு துஆ செஞ்சுட்டு போனா நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருக்குங்க, நம்ம துஆ உங்களுக்கு வேணும். நம்ம துஆ லேசா, இப்ராஹிம் நபி துஆ செய்கிறார்கள், யாக்கூப் நபி வந்தார்கள், இஸ்ஹாக் நபி வந்தார்கள், யாக்கூப் நபி வந்தார்கள், யூசுப் நபி வந்தார்கள், தொடர்ந்து பாரம்பரிய நபிமார்களா வந்தார்கள். இது இப்ராஹிம் நபியுடைய துஆ. அதனாலதான் இப்ராஹிம் நபிய எந்த நபிமார்களும், நபிமார்கள் மட்டும் இல்ல, அந்த உம்மத்துகள் கூட ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமா பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த இடத்துல. இப்ராஹிம் நபி அது உண்மையா அது வேறு, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தோழர் வரார், ஒரு சஹாபி வரார், வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி யா கைரல் பரியா அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து படைப்புகளின் சிறந்தவரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரிதானே, ரசூலுல்லாஹ் தான படைப்புகளின் சிறந்தவர், மாற்றுக்கிறதே இல்லை. அழகா வந்து சொல்றாங்க, படைப்புகளின் சிறந்தவரே என்று ஒரு சஹாபி சொல்றாங்க, சரியாதான் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன இப்படி சொல்றீங்க, வதாக்க இப்ராஹிம், படைப்புகளில் சிறந்தவர் இப்ராஹிம் அல்லவா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் தான் சிறந்தவர் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் எந்த இடத்திலும் இப்ராஹிம் நபியை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை கலீலாக்கி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவரை நேசித்தார். அந்த நபிக்கு பரக்கத் செய்தது மாதிரி எங்க நபிக்கு பரக்கத் செய்வாயா என்று கேட்க வைத்தானா இல்லையா? ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலும் கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு விதமான பரக்கத். ஒரு நாளின் காரியத்தை சொல்லுவாங்க பெருமக்கள், கொஞ்ச நேரத்துல அதிகமான அமல்களை செஞ்சு அது பரக்கத்துப்பாங்க. கொஞ்ச
ஷாஃபி இமாம்லாம் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் படிப்பாங்களா? ஷாஃபி இமாம் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். ரமலான் மாதம் எடுத்துக்கிறோமே, 2 குர்ஆன் ஒரு நாளைக்குடா. 30 நோம்புல 60 குர்ஆன், தராவிகள் 1 61 குர்ஆன், 61 குர்ஆன் ஓதுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு சட்டங்கள் எழுதியிருக்கிறாங்க தெரியுங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹனஃபி மذஹபினுடைய லீடர் 1000 சட்டங்களை எழுதியிருக்கிறார். அவ்வளவு சட்டங்களை எழுதின இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த சட்டங்களை எல்லாம் நான் எங்கே எழுதினோ அந்த இடத்தில் மட்டும் நான் 7000 குர்ஆனை முடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை குர்ஆன்? 7000 குர்ஆன். யோசிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? எத்தனை குர்ஆன் ஓதிருப்பாங்க? நான் ஒரு இறைநேசர் வரலாறை பார்த்தேன். அவருடைய வாழ்நாளில் 10,000 குர்ஆன் முடித்திருக்கிறார். ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லுங்களேன். 10,000 குர்ஆன் நீங்க போட்டு பாருங்க எப்படி வருது. அப்ப எப்படி ஓதி இருப்பார் என்று பாருங்க. குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான குர்ஆனை முடித்தவர்கள் உண்டு. நேரம் குறைவாக இருக்கும், நிறைய அமல்கள் செய்வார்கள். அது பரக்கத். அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த பரக்கத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். அந்த பரக்கத்தை தான் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹ்வே நீ தருவாயாக என்று தரூத் இப்ராஹிம்லே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் அல்லவா? அந்த துஆ அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ பரக்கத் செய்ததை போல, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செய்ததை போல எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்கிறோம். அவ்வளோ பரக்கத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் பரக்கத் இருந்தது. அவர்கள் குடும்பத்தினர்கள் ஒன்றை தொட்டால் அது அப்படி ஒரு பரக்கத். செய்தி நேரம் நெருங்கிவிட்டது என்பதனால் ஒரு செய்தியோடு நான் முடிக்கிறேன். நிறைய அவர்களுடைய விஷயத்தை நான் பேசலாம். தொடர்ந்து ஆயத்துகள் வருகிறது. அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். காபாவை கட்ட வருகின்ற போது காபாவுக்கு கல்லை தூக்கிட்டு வராங்க. நம்மளாம் கல் தூக்கினா என்ன செய்வோம்? ஒரு கல்லை தூக்குறோம் தலையில, 1 கிலோ இருக்கும். அதுக்கு மேல ஒரு கல் வைக்கிறோம். ஒரு பேருக்கு சொல்றோம், 1 கிலோ இருக்கு நினைச்சிட வேண்டாம். 1 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிறேன். 2 கிலோ வச்சா 2 கிலோ இருக்கும். 3 கிலோ வச்சா 3 கிலோ இருக்கும். இதான நியதி. ஆனால் காபாவுக்கு கல் எடுத்து வருகின்ற போது நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு கல்லை வைக்கின்ற போது என்ன வெயிட் இருக்குமோ அந்த கல்லுக்கு மேல் இன்னொரு கல் வைக்கின்ற போது வெயிட் பாதியாக மாறிவிடுகிறது. அதுக்கு மேல் ஒரு கல்லை எடுத்து வைக்கின்ற போது அந்த வெயிட்டும் இன்னும் பாதியாக மைனஸ் ஆகிறது. இது நடக்குமா? நம்மலாம் வச்சா இடம் கூடிக்கிட்டு தான் போகும். தூக்க முடியாம 3 கல்லுக்கு மேல தூக்க முடியல போகும். ஆனால் காபாவை கட்டுவதற்காக கல்லை தூக்கிய போது வெயிட் குறைந்து கொண்டே போனது. இது அந்த குடும்பத்தார்கள் கிடைச்ச பரக்கத்து. மக்காம் இப்ராஹிம் என்று சொல்கிறமே, அந்த கல்லை நின்று இவ்வளவு தூரத்தில் கட்டினா இவ்வளவாக இருக்கும். காபா உயர உயர கல்லும் உயர்ந்து கொண்டு போகும். ஒரு ஸ்பிரிங் கல்லு மாதிரி தானே மக்காம் இப்ராஹிம் இருந்தது. ஒரு நின்று இடத்தே நிற்காது. உயரத்துக்கு கட்டுறோம்னா அந்த கல் அப்படியே ஹைட் ஆகிடும். இப்படிப்பட்ட பரக்கத்தெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த பரக்கத்தை எங்க நபிக்கு கொடுப்பாயாக என்று நாம் துஆ செய்கிறோமே. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி நம் இதயத்துக்கு எப்போதும் நெருக்கமானவர்களாக நான் இருக்க வேண்டும் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷரியத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத். அல்லாஹ் மில்லத் எது என்று கேட்கின்ற போது இப்ராஹிம் நபியுடைய மில்லத் என்று சொல்லியிருக்கிறான். அந்த மில்லத்திலே அல்லாஹ் தஆலா இப்போது நம்மை நடைபெற செய்வாராக. நபிமார்களை நேசித்து அவர்களை நல்ல மதித்து அவர்கள் எந்த தௌஹீதை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தினார்களோ அந்த ஏகத்துவத்தில் உறுதியோடு இருக்க அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அருள் வாரிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு